வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 பிப்ரவரி 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி ஆய்வறிக்கை. என்னங்க சார் 3 மணி ஆய்வறிக்கை? விடிய விடிய தூங்கலை. காரணம் என்ன? இதுதான் வானிலை ஆய்வு. ஈடுபட்டால் இதுதான் பிரச்சனை. மழை பெய்யும் என்று அறிவித்து விட்டோம். பெய்கிறதா என்று ஆய்வு தொடர்கிறது. பெய்தால் நான் தப்பிப்பேன், பெய்யாவிட்டால் இருக்கிறார்கள். நல்ல காலத்திலேயே வஞ்சிப்பார்கள், ஏசுவார்கள், திட்டுவார்கள், கமெண்டில் டிஸ்லைக் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காகவே எனக்கு தூக்கம் வரவில்லை. இப்பொழுது 3 மணிக்கு எந்திரித்தேன், எழுந்தேன், ஆய்வறிக்கையை படிக்கிறேன். நேற்று கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, குலசேகரம் சுற்று வட்டாரம் கனமழை பெய்தது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்று இடிமழை பெய்தது. நெல்லை மாவட்டம் நெல்லை நகரம் நனைக்கும் மழை பெய்தது, லேசான மழை பெய்தது. சிவகிரி பகுதியில் இரவு 7 முதல் 9 மணி வரைக்கும் கனமழை பெய்தது. திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி, அடுத்து அங்கே கிருஷ்ணாபுரம் கடையம் பகுதியில் மிதமான மழை பெய்தது. இப்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை ஆங்காங்கே பெய்தது. தகவல் எனக்கு 2 இடங்களிலிருந்தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் மழையெல்லாம் ரெக்கார்டில் வராது, ஐஎம்டியோட ரெக்கார்டில் வராது. காரணம், அங்கே மழை மானிகள் இல்லை, எல்லாம் கிராமப்புறங்களில் பெய்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நல்ல மழை, 30 நிமிடம் நல்ல மழை. சிவகாசியில் லேசான மிதமான மழை. சதுரகிரி பகுதியில் தூறல் நனைக்கும் மழை. சாத்தூரில் நேற்று 1 மணி நேரம், சாத்தூருக்கு அருகே உள்ள கிராம பகுதியில் 1 மணி நேரம் நல்ல மழை. தேனி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா ஆண்டிப்பட்டி இன்று காலை 3:30 மணிக்கு பரவலாக மழை. திரு ராஜன் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அதேபோல் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட மழை. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை என்று சொல்லும் பொழுது பிறருக்கு இல்லை என்பார்கள். தூத்துக்குடி மாவட்டம் நகரம், தூத்துக்குடி நகரத்தில் 1 சென்டிமீட்டர் மழை. அதாவது பிற இடங்களில் ஆங்காங்கே பெய்திருக்கும். போய் பார்த்தால் தான் தெரியும். நானே நேற்று மண்ணையில் இருந்தேன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலே மன்னார்குடியின் நீள அகலம் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த 4 கிலோமீட்டரிலேயே 2 கிலோமீட்டர் மேற்கு பகுதி வறண்ட வானிலை, புழுதி காற்று, தூறல் கூட இல்லை. அதே மண்ணை நகரத்தின் கிழக்கு 2 கிலோமீட்டர் கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்து தண்ணீர். ஆகவே இப்படி மேற்கு புறத்தில் இருப்பவர்களுக்கு கிழக்கு பகுதியில் பெய்த மழை தெரியாது, கிழக்கு புறத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கு புறத்தில் காய்ந்து கிடக்கும் புழுதியை அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இப்படித்தான் இருக்கும் வானிலை. கோடை மழை இது. நேற்று மண்ணையில் கிழக்கு பகுதி நல்ல கனமழை. அதேபோல் நேற்று நாம் எதிர்பார்த்தது போல மதுரைக்கு தெற்கே மழை பெய்திருக்கிறது. கேரள மாநிலம் மூணாருக்கு தெற்கே தெற்கு கேரளா முழுவதுமே இடிமழை பெய்தது. நேற்று நீண்ட காலத்துக்கு பிறகு இடிமழை. நேற்று தெற்கு கேரளா, பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே உள்ள பகுதிகளை அனைத்து இடங்களிலுமே, ஆலப்புழா, திருவனந்தபுரம், பத்தனந்திட்டா, இடுக்கி, கோட்டயம் மற்றும் மூணார் வரைக்குமே, வால்பாறை வரைக்குமே பெய்தது. தமிழகத்தின் வால்பாறை மலை வரைக்கும், பரம்பிக்குளம் வரைக்கும். அதே போல் வடக்கே பார்த்திங்கன்னா பெங்களூர் நேற்று 2 மணி நேரம் கனமழை. வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்து கொத்தூரில் நல்ல இடிமழை. நேற்று வேதாரண்யம் தாலுகா தென்னடாரில் அறுவடை பாதிக்கும் அளவிலே, வயலில் நீர் தேங்கும் அளவிலே, 1 வாரத்திற்கு அறுவடை செய்ய முடியாத நிலையிலே மழை கொட்டியது. அதே போல் கீழப்பெருமழை, குன்னலூர் போன்ற பகுதிகளிலும், பாண்டி போன்ற பகுதிகளிலும் நேற்று மழை பெய்தது. நேற்று எதிர்பார்த்து பெய்யாத இடம் என்றால் அது திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி எதிர்பார்த்தோம். அதேபோல் நாமக்கல், சேலம் மேற்கு பகுதி எதிர்பார்த்தோம், தருமபுரி மேற்கு பகுதி எதிர்பார்த்தோம். இந்த இடம் மட்டுமே பெய்யவில்லை. காரணம், பாலக்காடு கணவாயிலே
அரபிக்கடல் காற்று சுழற்சி காற்று தெற்கு பக்கம் வந்தது. வடக்கு புறம் ஆன்டி சைக்ளோனோட காற்று, அதாவது தரைக்காற்று, மேலிருந்து வரக்கூடிய குளிரலையை பரப்பும் காற்று, அதாவது தெளிவான வானத்தை கொடுக்கும் காற்று நேற்று மதியமே நுழைந்து விட்டது. ஆகவே வெப்பம் உயர வேண்டிய நேரத்திலே வெப்பச்சலனத்தை தடுக்கும் விதமாக காற்று நுழைந்ததன் காரணமாகவே நேற்று கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தில் கூட கேரளா ஒட்டி கொஞ்சம் பெஞ்சுது. நீலகிரி மாவட்டத்தின் பிற பகுதியில் இல்லை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நாமக்கல், சேலம், தருமபுரி இங்கே பெய்யலை. ஆனால் வடக்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்தது, வேலூர் மாவட்டத்தில் ஓரமாக பெய்தது, மேற்கு ஓரம், மதுரைக்கு தெற்கே பெய்தது. இன்று இதே இடத்தில் நேற்று எதிர்பார்த்த அதே இடத்தில், ஆனால் நேற்று பால கனமழை எதிர்பார்த்தோம். நேற்று பல ஓரிடங்களில் கனமழை எதிர்பார்த்தோம். பல இடங்களில் நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை பெய்யும் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இன்று மழை பெய்யாவிட்டாலும் எதிர்பார்த்த இதே இடத்தில் இன்று நனைக்கும் மழையும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் 10ஆம் தேதி. இதற்கு அடுத்த மழை 16ஆம் தேதி தான். ஆகவே இன்று அறுவடை விவசாயிகள் இன்று ஒரு நாள் மட்டும் பார்த்து செய்யலாம், செய்து கொண்டே இருக்கலாம். மழை வந்தால் நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம். அப்படித்தான் தொடர்ந்து உங்கள் பணியை மேற்கொள்ளலாம். 11லிருந்து 16 வரை மழை வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் அறுவடை பணியை செய்யலாம். 16க்கு மேல் நிச்சயமாக அவ்வப்போது வெப்பச்சலன மழை இருக்கும், நிச்சயமாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேல் எதிர்பார்க்கப்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆய்வில் இருக்கிறது. மார்ச் முதல் வாரம் ஒரு தாழ்வு நிலையும், மார்ச் 3வது வாரம் 20ஆம் தேதி, மார்ச் 5, 20 இப்படி ஒவ்வொரு மாதத்தில் எடுத்துக்கங்க. 5, 20, 5, 20ன்னு. அதாவது மார்ச் முதல் வாரம், மார்ச் 3வது வாரம், 3வது வாரத்தில் 4வது வாரம் வச்சுக்கலாம். மார்ச் முதல் வாரம், மார்ச் 4வது வாரம், ஏப்ரல் முதல் வாரம், ஏப்ரல் 4வது வாரம், மே முதல் வாரம், மே 4வது வாரம், இப்படி மே 4வது வாரம்ல மே மாதம் முழுவதுமே. ஏப்ரல் 15க்கு மேல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கனமழையை கொடுக்கும் போல் தெரிகிறது தமிழகத்திற்கு, அனைத்து மாவட்டங்களுக்குமே. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்லாம் கனமழை கொடுக்கும் போல் தெரிகிறது. டெல்டா மாவட்டத்திற்குமே ஏப்ரல் 15 தேதிக்கு மேல் நல்ல மழை காத்திருக்கிறது. அதே போல் மார்ச், ஏப்ரல் மாதம் குறைந்தபட்சம் 2 நாள் நல்ல மழை இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், அனைத்து மாவட்டங்களுக்குமே. தயவுசெய்து ஒரு இடத்தில் மழை பெய்யும் போது இங்கே மழை பெய்யவில்லை, எங்களுக்கு எந்த காரணம் அந்த காரணம் என்று குழப்பிக்கொண்டே இருக்காதீர். நான் உங்களுக்காக இருக்கிறேன். என்னுடைய கஷ்டம் எனக்குத்தான் தெரியும். நேற்று ஒரு நாள் இரவு கூட நான் தூங்கவில்லை. இது புயல் காலம் கூட கிடையாது. காரணம் என்ன? உங்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும். வினாக்கள் மீது வினாக்கள் எடுக்கிறார்கள். ஒருவர் நான் சொல்வது நடக்காவிட்டால் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள், சந்தோஷமாக சிரிக்கிறார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்கிடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன். பொறுமையுடன் இருங்கள். நேற்று வரைபடம் இதனுடன் இணைத்து அனுப்புகிறேன், பாருங்கள். அதாவது ரேடார் வரைபடம் நேற்று ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார், அந்த படத்தை அனுப்புகிறேன். ஆகவே இப்படியெல்லாம் மழை பெய்யாமல் அல்ல, 50% இடத்தில் நேற்று பெய்தது. 50% ஒதுக்கியதற்கான காரணம் கொடுக்கிட்டேன். அடுத்த மழை இன்றும் ஆங்காங்கே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே இடத்தில் தான் நேற்று பெய்த அதே மாவட்டங்களில் தான், நேற்று வண்ணம் தீட்டி வழங்கப்பட்ட அதே இடத்தில் தான். இன்று அந்தளவுக்கு கனமழை இருக்காது. நனைக்கும் மழை, லேசான மழை தான் இருக்கும். அதுவும் பல இடங்களில் இருக்காது, சில இடங்களில் இருக்கும். அடுத்த மழை 16, 20 தேதிக்கு மேல் வரக்கூடிய தாழ்வு நிலை ஆய்வில் இருக்கிறது. மார்ச், ஏப்ரல், மே நிச்சயமாக நல்ல மழை இருக்கிறது. கண்டிப்பாக உறுதியாக ஏப்ரல் 15க்கு மேல் மே 20க்குள் ஒரு மாதம் நிறைய மழை காத்திருக்கிறது தெரிகிறது. பரவலாகவே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வாய்ப்புக்கெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. பொறுமையுடன் இருங்கள். வரும் ஆய்வறிக்கையை கவனியுங்கள். நன்றி.